தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம காப்பீடெக் சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, தமிழ்நாட்டில் திருவாரூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம் இருக்குது. ஸோ இந்த மாவட்டத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிறந்த ஊர் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் ஆசியாவிலேயே பெரிய தேர், அதாவது ஆழித்தேர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய தேர் திருவிழா இந்த ஊரில் ஃபேமஸ்ஸு. இந்த மாதிரி ஒரு ஊரில் இருந்து நம்மக்கிட்ட மிஷின் என்கொயரி பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திருவாரூர்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க இருக்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷன் திருத்துறைப்பூண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. ஸோ திருவாரூரில் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா திருத்துறைப்பூண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் ஒரு ஸ்டூடியோ இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடியோவுக்கு ஒரு ஜெராக்ஸ் மிஷின் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் அவங்களுக்கு சொன்ன சஜஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜாக பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டூடியோ இல்லை வேறு எதுவும் கடை வச்சுருக்காங்க, அதில் கூடுதலாக இந்த மாதிரி ஒரு ஜெராக்ஸ் மிஷின் போடணும் அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறவங்களுக்கு ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதில் நான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு மிஷின் என்ன அப்படின்னா, கியோதரா பிராண்டோடைய 1800 மாடல். அதுக்கப்புறம் இதோடைய சீரீஸ் எல்லாமே ஓரளவுக்கு ப்ரைஸ் 25,000 30,000 தான் வரும். ஸோ இதுலேயே நமக்கு A4 லீகல், A3, அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, ஐடி கார்டு செட்டிங்ஸு, தென் கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் இருந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் அவுட்டு எல்லாமே நம்ம கொடுத்துக்க முடியும். ப்ராப்ளம் பெருசாக இருக்காது. ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம டீம் ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஃபீல்டை கற்றுக்கிறதுக்கும் ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கும் கண்டிப்பாக இந்த மிஷின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இவங்களுக்கும் நான் சஜஷன் கொடுத்துருந்தேன். ஸோ அதில் இவங்க இந்த மிஷின் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேமெண்ட் ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து மிஷினை டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணோம் இல்லையா திருத்துறைப்பூண்டிக்கு. ஸோ அதனால் எந்த பஸ், எந்த ட்ராவல்ஸ் சென்னையிலேருந்து திருத்துறைப்பூண்டிக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிசர்ச் பண்ணோம். ஆப்பிள் ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஸோ நம்ம அதை விஷுவலாக காட்டியிருக்கோம். ஸோ இவங்க தான் நமக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்க சென்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் கேட்டுட்டு நேராக அவங்களுடைய ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா சென்னையில் கோயம்பேட்டில் தான் இருக்குது, காளியம்மன் ஸ்ட்ரீட்டில். ஸோ நேராக அங்கே போயிட்டு நான் மிஷின்ஸ் காட்டிட்டு டேரெக்டாக நான் போய் பஸ்ஸில் தான் லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நோ இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னென்னா அந்த பஸ்ஸில் கொஞ்சம் ஏற்றுறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய லோடு அவங்க ஏற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களையும் நம்ம போய் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாமல், ஸோ அவங்க மற்ற லோடெலாம் ஏற்றுற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து ஸோ நம்ம அங்கே ஏற்றிட்டு தான் வந்தோம். ஸோ நம்ம டைமிங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம அனுப்புகிற பொருள் இங்கேருந்து சேஃபாக போகணும். நீங்கள் எல்லாருமே புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றனால தான் நம்மகிட்ட மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த மிஷினை நம்ம நிறைய டிரான்ஸ்போர்ட்லலாம் கொடுத்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் எந்த அளவுக்கு சேஃபாக உங்களுக்கு அனுப்ப முடியுமோ அந்தளவுக்கு சேஃபாக அனுப்புறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அவ்வளோ நேரம் அங்கே வெயிட் பண்ணி கையோட மிஷினை அந்த பேலட்டில் ஏற்றிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பி வரோம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா ஊருக்குமே சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இதேபோல் காப்பீடெக் சேனலும் இணைந்திருங்கள். நன்றி.